வாங்க இன்றைக்கி வந்து ஈஸியாக ப்ளவுஸு கட் பண்ணுறது பார்க்கலாம். இது லைனிங் ப்ளவுஸு ஃபுல் லென்த்து பார்த்துட்டு வரணும். இடுப்புலேருந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும், நல்லா பர்ஃபெக்டாகவே வரும். இடுப்பு உயரம் அளவெடுக்கும் போது ஃப்ரண்ட்டு பேக்கு ஈவனாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இல்லைனா கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கிறணும். சப்போஸ் ஈவனாக இல்லைன்னா அவங்களுக்கு அதே மாதிரி வேணுமா இல்லை ஈவனாக வேணுமான்னு கேட்டுக்கிறணும். அவங்க கஸ்டமர் சொல்கிற டிபெண்ட் ஆகும். கஸ்டமர் சொல்கிறது மாதிரி அளவு எடுத்துக்கணும். ஃப்ரண்ட்டு சில பேருக்கு வந்து இறங்கியிருக்கும், சில பேருக்கு மேலே இருக்கும், இல்லைன்னா சமமாக இருக்கும். இப்போ ஈவனாக இருக்குது. கஸ்டமர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணிக்கணும். இடுப்பு சுற்றளவு நான் வந்து மெயினாக இடுப்பு சுற்றளவு தான் பார்ப்பேன். இடுப்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து அதெல்லாம் வச்சுப்பேன். கை உயரம் சரி, சுற்றளவு தகுந்த மாதிரி மார்க் பண்ணலாம். பார்த்து நான் எனக்கு ஒரு தனியாக ஃபார்முலா வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் கட் பண்ணுவேன். எல்லா டெய்லரும் அப்படி தான். பேசிக் நம்ம கற்றுக்கலாம். ஆனால் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி எல்லோரும் அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க. அதன்படி தான் எல்லோரும் கட் பண்ணுவாங்க. அது அவங்கவுங்களுக்கு ஒத்து போயிருக்கும். நானும் அதே மாதிரி தான். எனக்கும் ஒரு தனியாக ஃபார்முலா வச்சுருக்கேன். நான் அதன்படி தான் நான் வந்து கட் பண்ணுவேன். அதுவே என்னோடய கஸ்டமருக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும். பின் போட்டு கட் பண்ணுறது ரொம்ப நல்லது. துணி அங்கே இருக்கட்டும், ஆடாமல் அசையாமல் பர்ஃபெக்டாக வரும். ஃபுல் லென்த் ப்ளஸ் 2 இன்ச் நான் எடுத்துப்பேன் எப்பயுமே. நான் வந்து கட்டு உயரம் தனியாக எடுக்க மாட்டேன். கட்டு உயரத்துக்கு சேர்ந்து தான் நான் வந்து ஃபுல் லென்த்தே நான் எடுத்துப்பேன். நான் அவங்க கஸ்டமரோட செஸ்ட்டு அளவுக்கு தகுந்த மாதிரி பட்டி கட் பண்ணிப்பேன். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டோம். இவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர், அதனால இவங்க அளவு வந்து எனக்கு மனப்பாடம். அப்படியே டக்கு டக்குன்னு போட்டுருவேன். இங்கே வர என்கிட்ட வர முக்கால்வாசி பேர் எல்லாமே ரெகுலர் கஸ்டமரு. அதனால அவங்க அளவு எல்லாமே எனக்கு வந்து மைண்டில் இருக்கும். அதனால ஈஸியாக வந்து மார்க் பண்ணிடுவேன். இது வந்து பட்டி. இது வந்து இந்த சென்ட்ரு டாட்டும் அவ்வளோதான். செஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து லைனிங்கை ஃபஸ்ட்டு அயன் பண்ணிக்கிட்டேன். நான் எப்பயுமே லைனிங் அயன் பண்ணி தான் கட் பண்ணுவேன். வீடியோ லாங் ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு அயன் பண்ணிட்டு தான் வீடியோ போட்டேன், ஸ்டார்ட் பண்ணேன். லைனிங் துணி மேல் துணி எல்லாமே அயன் பண்ணி கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். டாட் சென்டர் டாட் மார்க் பண்ணிட்டேன். இந்த மற்ற 2 டாட்டும் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஸ்டிச்சிங் மாஸ்டர்ஸ் பிடிச்சிப்பாங்க. சென்டர் டாட் மட்டும்தான் நான் மார்க் பண்ணுவேன். ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு, பேக் கட் பண்ணியாச்சு, பட்டி கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவ் வந்து எப்பயுமே தனித்தனியாக தான் நான் கட் பண்ணுவேன், ஒன்றா கட் பண்ண மாட்டேன். ஃப்ரண்ட்டு பேக் தான் ஒன்றா கட் பண்ணுவேன். 2 ப்ளவுஸாக இருந்தால் 2 ப்ளவுஸுக்கு மேலே போட மாட்டேன். 3, 4 அப்படி போட மாட்டேன். 2 தான் ஒன்றா கட் பண்ணுவேன். அது ஒரே அளவாக இருந்தால் தான். இல்லைன்னா சிங்கிளாக இருந்தால் சிங்கிளாக தான் பண்ணுவேன். அவளோட ஸ்லீவ் லென்த்து 6. நான் வந்து இப்போது 1 inch எக்ஸ்ட்ரா வைக்கிறேன், 7. அப்படியே ஒரு வளைவு பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இங்கே 2 inch ஸ்டிச்சிங் கொடுக்கலாம். ஈஸியாக கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லீவு. இதுவும் சேம் அதே தான். 6 + 1 inch 7. இது 3. நான் இதோட என்னோட கேல்குலேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் வச்சுட்ருக்கேன். எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் ஸ்டிச் பண்ணால் தான் என்னோடய கஸ்டமர் கட்டிங்காக இருக்கும். அதனால நான் அதன்படியே கட் பண்ணிப்பேன் எப்பயுமே. இப்போ வந்து எடுத்துடலாம் தனியாக. பட்டி இது ஃப்ரண்ட் நெக்கு மேல் துணியில் போடும்போது கட் பண்ணிக்கலாம். லைனிங்கில் கட் பண்ண வேண்டாம், கட் பண்ண மாட்டேன். நாங்கள் பிரிச்சு எடுத்தாச்சு. இப்போ மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணிடலாம். மெயின் ஃபேப்ரிக் எடுத்துட்டோம். பார்டர் சிலதில் வந்து பார்டர் சாரி கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும். சில பார்டர் வந்து ஈவனாக இருக்கும் 2 சைடும். சிலதில் வந்து ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று வந்து சின்னதாக இருக்கும். அதனால் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே நோட்டீஸ் பண்ணணும். பார்டர் 2 பக்கமும் ஈவனாக இருக்கா, இல்லை பெருசாக இருக்கா, சின்னதாக இருக்காங்க. நான் நிறையா டைம் அந்த மாதிரி மாட்டிட்டு முடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால பார்த்து பார்டர் கட் பண்ணணும். சரி, இப்போ இங்கே வந்து பேக் இங்கே கை பக்கலாம் பாருங்கள். ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து துணி எடை பார்த்து கட் பண்ணுவேன்.
நேர் இலையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஆகும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் தர டிசைன் மேலேயும் டிபெண்ட் ஆகும். நம்ம வந்து துணி வைக்கிற பொசிஷன், துணி வச்சு கட் பண்ணுற பொசிஷன் வந்து டிசைன் மேலே மெயினாக டிபெண்ட் ஆகும். அந்த டிசைன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பொசிஷனில் வச்சு கட் பண்ணணும். அப்போ தான் பர்ஃபெக்ட் ஆகும். இது வந்து பேக்கு ஃபஸ்ட்டு செட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுவே கரெக்டாக இருக்கா போதுமா செட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து கை, இது வந்து நெக் மார்க் பண்ணிக்கலாம். டெப்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கே 2 inches. இது கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அகலம் இங்கே வைக்கலாம். சில பேர் 2, 2.5, 3 அப்படி போகும். அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். டெப்த்தும் அதே மாதிரி தான். அவங்க என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ, கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். மார்க் பண்ணி ஒரு வாட்டி கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடை உள்ளே தள்ளிடுவோம். இப்படி கரெக்டாக இப்படி வச்சுக்கலாம். ஒரு 1/2 inch எடுத்துக்கலாம். நீங்கள் லைட்டாக ஒரு கிராஸ் கொடுத்தீங்கன்னா இடுப்பில் வந்து இங்கே லைட்டாக ஒரு 1/2 inch ஒரு கிராஸ் கொடுத்தோம்னா இங்கே ஃபோல்டிங்கில் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். பேக் கட் பண்ணிடலாம். பின் போட்டுக்கலாம். அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். பட்டி வந்து இது எக்ஸ்ட்ரா பட்டி துணி. இங்கே வந்து பேட்ச் பட்டலைன்னு சொன்னாங்க துணி, அது வந்து இது பேட்ச் கொடுத்துக்கலாம். அதாவது ஸ்டிச் பண்ணுறவங்க பார்த்து எடுத்துப்பாங்க. மைக்ரோவே நான் உங்களுக்கு தெரியும். வாங்க ஃப்ரண்ட்டில் கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ப்ளவுஸ் இதுலேயே அதே மாதிரி தான். பார்டர் ஒரு சைடு பட்டையாக இருக்குது பாருங்க, இன்னொரு சைடு மெலிசாக இருக்குது. இப்போ ஒரே கஸ்டமருங்கிறதுனால அதில் வந்து ரவுண்ட் நெக் போட்டுருக்கோம். இதில் வந்து பா நெக் போட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸில் இந்த ஒன் சைடு இருக்கிற பார்டர் வந்து பா ஷேப்பில் போட்டுக்கலாம். கை எடுத்துக்கலாம். கை போட்டாச்சு. கை ஃபேப்ரிக் போட்டோம். இதுவும் கைக்கு பக்கத்தில் பண்ணலாம். ஃப்ரண்ட்டு பேக் கட் பண்ணி எடுத்துட்டு வச்சுருக்கீங்க. நம்ம வந்து பேட்ச் கொடுத்துக்கலாம். பேக்கு நான் மெயின் துணியுமே அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அயன் பண்ணிட்டு தான் நான் எப்பயுமே கட் பண்ணுவேன். வீடியோ லாங்காக போடுறது அயன் வீடியோ எடுக்கலை. நம்ம ரவுண்ட் நெக்கு பானைக்கு வைக்கும் போது 1/2 inch மேலே வைக்கணும். இல்லைன்னா அந்த இந்த இடத்த ப்ராட் ஆகிடும். இப்போ துணி கரெக்டாக இருக்காப்பா, போதுமான பிளேஸ்மெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். போதும், கரெக்டாக இருக்குது. லைட்டாக 1/2 inch கிராஸ் கட் பண்ணிடலாம். பர்ஃபெக்டாக வந்துடும். இது வந்து பானை கட் பண்ணிக்கலாம். இந்த பார்டரை வந்து நம்ம இந்த பக்கம் இருக்கிற பார்டரை வந்து பா ஷேப்பில் கொடுக்குறோம். கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிக்கலாம். கை
எக்ஸ்ட்ரா துணி கட் பண்ணியாச்சு. இது வந்து கைக்கு பேட்ச்சு, கை துணி பத்தலை, சைட் துணி பத்தலை. ஈவனாக பார்டர் தான் 10 போகணும். இப்போ வந்து பத்தலை வச்சுக்கலாம். ஓகே, இந்த துணி பேட்ச் கட்டிடலாம். 4 பீஸ் வேணும், 2 பீஸ் வெட்டியாச்சு. இது வந்து எக்ஸ்ட்ரா துணி கிராஸ் பீஸ்க்கு. இது வந்து பட்டன் பட்டிக்கு வச்சாச்சு. 2 ப்ளவுஸ் கட்டிங் பண்ணிட்டோம். தேங்க்யூ. எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.